மாமா மாமா கீதா, நான் இங்க இருக்கேன். என்ன காலங்கத்துல எங்க கிளம்பிட்ட? மாமா நான் தாத்தா வீட்டுக்கு போகணும். என்ன கூட்டிட்டு போ. இப்பவா? ஆ. ம்ஹும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாமா கீதா, நீ என்னதான் அடம் பிடிச்சாலும் இன்னைக்கு என்னால முடியாது. எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. வேணும்னா பொறுமையா அப்புறம் போலாம். கஜா, சொல்லுங்க மாமா. அந்த வேலையில முதல்ல நிறுத்திட்டு கீதாவை தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ம். ஆ, சரி மாமா. வெ, 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 வெ. கீதா, கீதா, என்ன மாமா? தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொன்னல, வா போலாம். ஐயோ வேண்டாம் மாமா விடு. உனக்கு தான் நிறைய வேலை இருக்கே. நீ அத பாத்துக்கோ. வேலை கிடக்குது வேலை கழுத. நீ போறோம்னு ஆசைப்பட்டல்ல, வா போலாம். ஹம். என்னடா, சரி சரி உன்னையும் கூட்டிட்டு போறேன். மாமா என்ன கீதா? வண்டி வேண்டாம் மாமா. உடம்பெல்லாம் புண்ணா போயிடும். அப்ப எதுல தான் போறது? ம். ம். ஒரு முடிவோட தான் வந்திருக்க. சரி வா போலாம். கஜா, ஐயையோ. எங்கடா போற? அதான் மாமா, நீங்க அது தான். ஒண்ணும் இல்லப்பா. மாமா தாத்தா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாரா? அதான் நாங்க கிளம்பிட்டோம். நான் சொன்னேனா? ம். மாமா, நீங்க இப்பதான் வரீங்களா? ஆ, பாருங்க மாமா கீதாவ. உங்கள மாதிரியே பேசி என்ன முட்டாளாக்கிட்டா. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. அப்பா சொன்னாலும் கேட்க அப்பா மாட்டேங்கிறா. ப்ளீஸ் பா. தாத்தாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. மாமாவை கூட்டிட்டு போக சொல்லுங்க. சரி பரவாயில்ல, கூட்டிட்டு போ. ஆ, சரி மாமா. கீதா, தாத்தாவையும் பாட்டியும் இன்னிக்கே பார்க்கணுமா? அப்புறம் பார்க்கலாம்ல? அது இல்ல மாமா. சிட்டில இருந்து தாத்தாக்கும் பாட்டிக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேனா, அத அவங்க கிட்ட கொடுக்கணும். அதுவா மேட்ரு? ஹம். தாத்தாக்கும் பாட்டிக்கும் துணி கொண்டு வந்திருக்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே கொண்டு வரல. உனக்கும் ஷர்ட் பேண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா. பேண்ட் சட்டையா? ம். நீ இனிமே அததான் போட்டுக்கணும். இந்த வேஷ்டி எல்லாம் கட்டக்கூடாது. ஆ, என்னாச்சு மாமா? ஒண்ணும் இல்ல. ம். ஓ, ஏய் கீதா, ஐயோ, ஏய் விடு. சொல்ல கேளு. கீதா வேண்டாம். அட, ஏய், ஆ. ஏன் மாமா வண்டி நிறுத்திட்ட? ஆ, அது நீ பின்னாடி உட்கார்ந்தா வேலைக்கு ஆகாது. நீ முன்னாடி வந்து உட்காரு. முன்னாடியா? ஆ. வாவ்! ஆ, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ம். என் ஏய், செல்ல மாமா. கடவுளே. ஏதாவது பேசு மாமா. நீ தான் பேசிட்டு இருக்கல்ல. நீ பேசு. ஏய், ஆ, கீதா, அட, ஏய், ஐயோ, சைக்கிள் விட்டு இறங்கு. எதுக்கு? முதல்ல இறங்க சொல்றேன். ஊர் வந்துடுச்சு, நடந்துகிட்டே போலாம் வா. மாமா என்ன கீதா? நடக்க முடியாது மாமா. என் காலெல்லாம் வலிக்கும். என் செல்லம்ல சைக்கிள்ல கூட்டிட்டு போ. அரஞ்சண்ணா, உனக்கு இதே வேலையா போச்சு. சைக்கிள் எல்லாம் முடியாது, நடந்தே வா. மாமா என்ன? ம். என்னது? கூல் ட்ரிங்க். அந்த கலர் தண்ணியா? து, அதெல்லாம் குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும். சும்மா நச்சரிக்காம வா. மாமா நீ சுத்த கஞ்ச பிஸ்னாரி. ஒரு 10 ரூபாய் செலவழிச்சா உன் தாத்தா சொத்து என்ன கரஞ்ச போயிடும். என் தாத்தாவோட சொத்து ஒன்றும் கரைச்சு போயிடாது. நான் இப்படி வயித்த கட்டி வாயை கட்டி பைசாவை சேர்த்து வைக்கிறேனே, யாருக்காக? எனக்காகவா? எல்லாம் உனக்காக தான். எதுக்கு? உன்னை கட்டிக்கு போறவன் இருக்கானே, அதான் அந்த புண்ணியவான், உன்னோட புருஷன். உனக்கு 3 வேளையும் சோறு போடணும்ல, அதுக்காக தான். ஓஹோ, என்ன கட்டிக்க போறவ என்ன 3 வேளையும் மேய்க்கணுமா? இரு இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். கீதா, நீ உள்ள போ, நான் இப்போ வந்துடுறேன். தாத்தா பாட்டி யாரு? பாட்டி ஓ. பாட்டி. வா, 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 வா. வா, கீதா. எப்படிம்மா இருக்கு? எப்ப வந்த? 2 நாள் ஆச்சு பாட்டி. 2 நாள் ஆச்சா? ஆமா, மாமாவை கூட்டிட்டு போன்னு அடம் பிடிச்சா இன்னைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவ எப்பவுமே இப்படிதான். சரி விடு, வந்துட்டல்ல. இன்னைக்காவது கூப்பிட்டு வந்தான் இல்லையா? தாத்தா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, உட்காரு. தாத்தா இது உங்களுக்கு. அப்படியா? பாட்டி இது உங்களுக்கு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குமா. ரொம்ப நல்லா இருக்கு. மறக்காம ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்தியே. வெறும் முத்தம் தானா? சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லையா? உனக்காக லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். லட்டுவா? என்ன அப்படி பாக்குறீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. எங்க வச்சிருக்கடி? அந்த செவுத்து மேலங்க. அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாதே. வீட்ல அப்பா அம்மா நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என் தங்கம். கீதா, இந்த
என் தோள்லையும் மார்பிளையும் சுமந்த பொண்ணு இப்ப என்னமா வளர்ந்துட்டா பாத்தியா? அது மட்டும் இல்ல தாத்தா, எனக்கு கல்யாண வயசு கூட வந்துடுச்சு. எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. அதுக்கு என்னம்மா, உங்க அப்பா அம்மா மனசு வச்சா மகாராஜாவையே மாப்பிள்ளையா கூட்டிட்டு வந்து ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை பண்ணுவாங்க. எனக்கு மகாராஜாலாம் வேண்டாம், மாமா போதும். என்ன சொன்ன? மாமா மாதிரி ஒருத்தர் கிடைச்சா போதும். கீதா? ஓ. கீதா நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களாப்பா? ஏய் கீதா வா போலாம். டேய் டேய் டேய், எதுக்குடா அவ்வளவு அவசரம்? நீ எப்படியும் வரமாட்ட, வந்தாலும் இருக்க மாட்ட. அவளையாவது கொஞ்ச நேரம் இருக்க விடு. இவ்வளவு நேரம் இருந்தோம், இது போதாதாம்மா? கீதா நீ வா கிளம்பலாம். கஜா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்த, ஒரு வாய் சாப்பிட்டு போடா. இல்லம்மா, அக்காவும் மாமாவும் எங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்க போகணும். வா கீதா. பெத்த தாய் கேக்குறேன்டா, ஒரு உருண்டை சாப்பிட்டு போடா. சரிம்மா. அப்பா ஒரு லட்டு கொடுங்க. ஆ, அதுக்கு தான் நான் இங்க வரமாட்டேன்னு சொல்லுவேன். டேய், இதுவும் உன் வீடுதான்டா. ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். அப்பா அதை கொடுங்க. இந்தா. கேனு கொடுங்கப்பா. ஆ, அப்ப இது நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. கஜா, ம் அது அக்காவுக்கு தானே? ம் என் மவராசா. ம். கீதா வா வா போலாம் வா. டேய், டேய், வரேன், டேய், டேய், வரேன், டேய். பாவம், அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் இருந்திருப்பான். இவன் தான் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறான். நம்ம வீடு வாசல் சொந்தங்கிற புத்தி இவனுக்கு எப்போ வருமோ என்னவோ. எல்லாம் பகவான் செயல். மாமா நீ சுத்த கஞ்சு பேசினாரி மாமா. ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணா உன் தாத்தா சொத்து என்ன கரைஞ்சு போயிடுமா? ஆ, என் தாத்தா சொத்துன்னு கரைஞ்சு போயிடாது. நான் இப்படி வயித்த கட்டி வாயை கட்டி பைசா பைசாவா சேர்த்து வைக்கிறது யாருக்காக? எனக்காகவா? எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? எதுக்கு? எதுக்கு? நான் உன்னை கட்டிக்க போறவன். அதான் அந்த புண்ணியமா உன்னோட புருஷன் உனக்கு 3 வேளைக்கு சோத்த போடணும்ல, அதுக்காகத்தான். ம் ம். மாமா ஐயோ திருட திருட யாராவது புடிங்க. மாமா மாமா நான் தான் கீதா. கீதா நீயா? ம். என்னாச்சு கீதா? என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? மாமா அது உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், உன் மனசு திடப்படுத்திக்கோ. என்னது கீதா? மாமா எனக்கு இப்பெல்லாம் ராத்திரியில கண்ணு தெரிய மாட்டேங்குது மாமா. ராத்திரியில கண்ணு தெரியலையா? ஐயோ இந்த விஷயத்தை அக்காவுக்கும் மாமாவுக்கும் சொல்லணும். ஐயோ மாமா வேண்டாம், அப்பா அம்மாக்கு சொல்ல வேண்டாம், தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. அதுவும் உண்மைதான். நீ எதுக்கும் கவலைப்படாத கீதா. சிட்டில ஒரு பெரிய டாக்டரா பார்த்து உன் கண்ணுக்கு வைத்தியம் பார்க்கறேன். அதெல்லாம் முடியாது மாமா, நானும் எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன், எல்லாரும் இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? மாமா எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னா யாராவது கல்யாணம் செஞ்சுக்குவாங்களா? யாரு மாட்டேன்னு சொல்லுவாங்க? நீ ஊன்னு சொல்லு. சும்மா அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து கியூல நிக்க வைக்கிறேன். அவங்களாம் வேண்டாம் மாமா, நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நானா? ஐயோ கீதா, நீ நல்லா படிச்ச பொண்ணு. நான் கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு எனக்கு ஒத்து வரவே எனக்கு வராது. தெரியும் மாமா, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு. எனக்கு கண்ணு தெரியாது, நான் குருடிங்கிறதுனால தானே. சிச்சி, அது இல்ல. நான் வந்து உன்னை அப்படின்னா எனக்கு கல்யாணம் பண்ணிப்ப தானே. ஆ, 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 அது இல்ல. யாரும் செஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னா நான் அப்ப பண்ணிக்கிறேன். யாரும் மாட்டேன்னு சொன்னா அப்ப பண்ணிப்பியா? போ மாமா, நீ ரொம்ப மோசம், என்கிட்ட பேசாத. ஏய், போ மாமா. சொல்றது கேளு. நானே பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறியா? ஆ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆ. என் செல்ல மாமா, என் பொச்சு மாமா. ஐயோ கீதா, முத்த கொடுத்தது போதும், உள்ள போய் தூங்கு போ. நான் மாட்டேன், இங்கதான் படுத்துப்பேன். இங்க வேண்டவே வேண்டாம். நீ இங்கேயே படுத்துக்கிட்ட விவகாரம் ஆயிடும். எழுந்துரு எழுந்துரு. வா வேண்டாம் மாமா, நான் உள்ள இங்கே வா. தூங்குறேன். கீதா வா சொல்றேன். வா கீதா. மாமா வா. ப்ளீஸ். ஆ, ஐயோ என்னாச்சு மாமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஓ கண்ணு தெரியாது இல்ல, பரவாயில்ல. வா வா வா. ஐயோ ஒழுங்கா நட. கீதா வா. விடிஞ்சா போதும் எல்லாரும் ஆட்டிக்கிட்டு வந்துடுறானுங்க. கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. டேய் காதுல பூ, இங்க வாடா. என்னண்ணே? யாரா இவங்கெல்லாம்? எல்லாம் இந்த வீட்டுக்கு காவல் காக்க வந்த வெறி நாய்ங்க. ஆஹா. உங்கள மாதிரி தான். டேய் டேய் நாதாரி, ஏய் சோம்பேறி, இன்னொரு தடவை என் கையில மாட்டுவல்ல, அப்ப வச்சுக்கிறேன்டா உன்னை. கட்டி பூடிடா கண்ணாளா, கண்டபடி கட்டி பூடிடா. இந்த டிக்கிய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. கட்டி பூடிடா கண்ணாளா, கண்டபடி கட்டி பூடிடா.
எந்த இடத்தில் சுகம் அது அதிகம் கண்டுபிடிச்சேன் நான். டே ஆட்டி அருணாச்சலம், இங்க வீராபுரம் அழகரசன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் இப்ப எங்க இருக்காரு? அவர் ஃபாரின் போயிட்டாருங்க. ஆ. ஆ. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கமே. ஆ? எங்க இவன்? அம்மாடி தப்பிச்சிட்டோம்ல. ஆ. இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆ? உன்ன மாதிரி குள்ள கத்திரிக்காயை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா என்ன? ஆ? வார்த்தைக்கு வார்த்தை வீராபுரம் அழகரசன் வீராபுரம் அழகரசன் பீத்திக்கிட்டு இருப்பியே, இப்ப என்ன ஆச்சு? அண்ணே, என்கிட்ட இருந்த 4 ஏக்கர் நிலம், ஆ, தோட்டம், ஆ. சிந்தாமணி இருக்கிறதுக்காக வீடு ஆ. எல்லாத்தையும் அவ பேருக்கு எழுதி கொடுத்துட்டு இப்ப இந்த நிலைமைக்கு வந்துட்ட. ஆ? ப்பு, துப்பு கட்டவன. அதுக்கு தான் மனுஷங்கிறவனுக்கு இங்க கிட்னி இருக்கும் பாரு, அது கொஞ்சம் வேலை செய்யணும். பாத்துக்கிட்டே இருங்க. ஆ. என்னைக்காவது ஒரு நாள் நான் கூட இருக்கிற இதையும் கொடுத்துட்டு அம்மனமா அலைஞ்சன்னா அப்புறம் கல்லால் அடிச்சே வாய கொன்னுடுவாங்கடா. சிந்தாமணி வா வா, என் வண்டியில ஏறு. சிந்தாமணி, வா என் வண்டியில ஏறு. வா சிந்தாமணி, சீக்கிரம் வா. சிந்தாமணி, சீக்கிரம் வா. என் வண்டியில ஏறு, சிந்தாமணி. அவரு யாரு? நம்பிராஜன்னு சொல்லுவாங்க. அத்திப்பட்டி பஞ்சாயத்து தலைவர். அவர்தான் கோவிந்தசாமி. பக்கத்து ஊர்ல வளையல் கடை ஓ வச்சிருக்காரு. சிந்தாமணி, நான் தான் 24 கேரட் பியூர் கோல்டு. ரோல்டு கோல்டு. கொய்யால யாரா ரோல்டு கோல்டு? அவரு துரசாமின்னு சொல்லுவாங்க. ஆ, சூரக்கோட்டை ஆ, ஜமீன். 40 ஏக்கர் நஞ்ச புஞ்ச ரைஸ் மில்லுன்னு இருக்கிற எல்லாரை விட சூப்பர் பார்ட்டி. பூக்கூடைய அவர் வண்டியில வைக்க சொல்லு. டேய் அழகு, பார்த்தல்ல 40 ஏக்கர் எப்படி வேலை செய்யுதுன்னு. அதுக்கு தான் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கணும்டா. அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் தானே. இன்னும் கொஞ்ச நாள் இதே நீ மாதிரி நானும் ஒன்னாடா, ஐயோ. நீ நானும் ஒன்னாடா. அன்னைக்கு ஆமா. பிறந்தவன. பாரு. நான் எப்படி ஏறுறது? நான் இருக்கேன், நான் இருக்கேன். அப்படி. குறுக்க புறாதா குள்ளா. இன்னைக்கு வண்டியில ஏத்திட்டேன். டேய் அசிங்கம், யாரு? உன்னை தாண்டா. கொஞ்சம் கேப் விட்டே ஃபாலோ பண்ணிட்டு வா. டேய் சண்முகம், உர்றா வண்டிய. போறவள்ளே பொண்ணு ரங்கம் என்ன புரிஞ்சுக்காம போறிய நீ சின்ன ரங்கம் ரங்கம். அம்மா. ஏ, அப்பாவும் நீய. ஐயா ஐயா. அம்மா. ஐயா, கண்ணு தெரியாத கபோதியா. அம்மா, இங்க பாரு. எங்க இங்க பாரு. எங்கடா? அங்க யார் வர பாரு. சிந்தாமணி இந்த பக்கம் தான் வரா. ஏய், காரச மறந்துட்டு கடலைய போடுற போடா. அம்மா, சிந்தாமணி, உன்னை பார்க்கணும்னு எத்தனை நாளா நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன்னை பார்த்ததால என் பாவெல்லாம் போயிடுச்சுமா. பாவம் போறதோட புண்ணியமும் வந்துருச்சுமா. சாப்பிட்டா கோழி பிரியாணியை தான் சாப்பிடணும், கொடுத்தா சிந்தாமணிக்கு தான் முத்தம் கொடுக்கணும். அம்மா அம்மா, தாயே, கண்ணு தாயே. தெரியாத கபோதியா. ஏண்டா கபோதி பசங்களா, இவ்வளவு நேரம் சிந்தாமணி கோயில் உள்ள போற வரைக்கும் நாக்க தொங்க போட்டுட்டு வேடிக்கை பாத்தீங்க. இப்போ நாங்க 2 பேரும் வந்ததும் திருட்டு நாடகம் ஆடுறீங்களா? சிந்தாமணியை பாக்குறதுக்கு தான் 2 கண்ணு வேணும். உங்களை மாதிரி தடிமாடுகளை பார்க்க கண்ணு எதுக்கு? டேய், கேடு கட்டவனே, அதுக்கு தான் ஒட்டி ஒட்டி வராதன்னு சொன்னேன். இந்த பக்கம் வா, உன்னதான் சொல்றாங்க. 2 பேரையும் தான் சொன்னோம். உங்க மேலதான் அம்மா, அம்மா. தாயே. கிடைச்ச வரைக்கும் லாபம் தான். டேய் தரதுல. டேய், யார் அந்த பண்ணாட? பிச்சைக்காரங்க கிட்டயே புடுங்கி சாப்பிடறானே முண்டம். அம்மா.